இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். கலங்காதே திகையாதே உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே நீ திகையாதே உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார் எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார் எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே திகையாதே உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே நீ திகையாதே உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, என்னை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். இரக்கம் நிறைந்த கடவுள், இறை இரக்கத்தின் ஆண்டவர் உங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் அனைவரிடமும் நீங்கள் செலுத்தும் அன்பு பற்றியும் கேள்வியுற்று நான் இறைவனிடம் வேண்டும் போது உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த தவறுவதில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், பவுல் எபேசு நகர மக்களுக்கு எழுதும் பொழுது கடவுளுடைய அந்த உன்னதமான அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளை அறிந்து கொள்வதில் நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு உள்ளார்ந்த சிநேகத்தோடு இந்த மடலை அவர் எழுதுகிறார். இன்றைய வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையில பலவிதமான தேடுதல்களோடு அறிதல்களோடு நாம் அறிவை வளர்த்து கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய உலக பிரகாரமான காரியங்கள், உலகத்தினுடைய அறிவு சார்ந்த காரியங்கள், வாழ்க்கையில் என்னெல்லாம் சம்பாதிக்கணும், என்னெல்லாம் சேர்க்க வேண்டும், இதையெல்லாம் குறித்து நமக்கு ஒரு பெரிய அக்கறை, ஒரு பெரிய பாடமே நமக்கு உலகத்தில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் வாழ வேண்டிய இந்த உலகத்தில், வாழ்கின்ற இந்த உலகத்தில் வாழ்வுக்குரியவரை அறிந்து கொள்கிறோமா என்று ஒரு கேள்வியை எழுப்புவோம் என்றால், அநேகர் கடவுளை பற்றிய அறிவை அறிவதற்கு பதிலாக அதை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சின்ன வயதில் ஞான ஸ்நானம் கொடுத்ததிலிருந்து நாம் வளர 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 நமக்கு திருச்சபை என்ன கொடுக்கிறது? மறைக்கல்வி,
ஞான உபதேசம் என்று பல விதத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த அறிதல் கொஞ்ச நாள் வரும்பொழுது என்ன ஆயிருது? வேண்டா வெறுப்பாயிருது. இதெல்லாம் எதுக்கு நமக்கு என்று நம்ம வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சியெல்லாம் என்ன ஆயிருதுன்னா ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு தடையாக அமைந்து விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, என்ன ஒரே கோயில்னு பாருங்க, என்ன ஜபம் பண்றீங்க, எதுக்கு பைபிள் வாசிக்கணும்? ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உலகமே கையில் வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் ஒரு முனையிலிருந்து ஒரு முனை வரை உள்ள எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறவர்களாக மாறிவிட்டோம் என்று நமக்குள்ள ஒரு பெரிய அறிவு காரியங்களை வளர்த்ததனுடைய விளைவாக கடவுள் நம்பிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் பாருங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னால நிலாவுக்கு போனாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாசாவிலிருந்து ஒரு விண்கலமானது பயணித்தது. அதில் பயணித்தார்கள். அங்கே போய் அவர்கள் அந்த இடத்துல இறங்கினார்கள். அப்போ அதனுடைய கேப்டன் அவர் சொல்றார், அவர் பூமிக்கு வந்தவுடனே, அவர் மேலே இருக்கும்போது, அவர் கீழே வந்தவுடனே சொல்றார், மேலே அவங்க இருக்கும் பொழுது கடவுளுடைய படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படின்னு நாம் என்ன செய்கிறோம், கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு கடவுளுடைய படைப்பு ஆச்சரியமானது, அதிசயமானது என்று அவர் அங்க இருந்து பைபிளை எடுத்து அவர் வாசித்தாராம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கடவுளுடைய அந்த படைப்பையெல்லாம் நாங்கள் விண்கலத்தில் மேல இருந்து பார்க்கும் பொழுது இந்த பூமி பந்துக்குள்ள இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாமெல்லாம் வானத்தை பார்க்கும்போது, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அவை நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல நிலாவுல இருந்து பார்த்து விட்டு அவர் சொல்லுகிறார், இந்த பூமிக்குள்ள, இந்த பந்துக்குள்ள கடவுள் இவ்வளவு மாபெரும் காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த கடவுள் எவ்வளவு மேன்மையானவர் என்று ஆண்டவரை அவர் புகழ்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்கு ஒன்று தெரியணும், நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை அறிகிற அறிவு நமக்கு வளர வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவரை அறிகிற அறிவு வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது தயவு செய்து நீங்கள் வாசியுங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றை ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த அறிவில் என்ன அறிவுப்பா அப்படின்னா ஆண்டவரை அறிகிற அறிவு, கடவுளை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபத்தில் பங்கெடுக்கிறோம், ஆனா அப்படியே தான் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மாற்றத்துக்கும் இடமே இல்லை. ஏன்? அவர்களுக்கு கடவுளை அறியக்கூடிய, ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிதலுக்குள்ளாக அவர்கள் வளர்வது இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் வேகமா உங்களை கடவுளை விட்டு பிரிச்சிரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம பார்க்குற இன்னைக்கு இருக்கிற பலவிதமான உலகத்தினுடைய அநேக செய்திகள், சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கடவுளை விட்டு, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம், கேள்விக்குறிகள் இதெல்லாம் கூட எழும்ப ஆரம்பித்து விடும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உலகத்தில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஒரு 90 வயது கிழவன், உடல் முழுவதும் பலவீனமான ஒரு மனிதன், ஒரு குழந்தை பெற்றெடுக்க முடியாது. ஆனால் அவன் ஒரு இளம்பெண்ணை திருமணம் முடித்து அவளுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், திருமணம் முடிந்து அவர் குழந்தை பெற்றிருக்கிறார். எப்படி? இன்னைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சியின் மூலம் குழந்தை
பெற்றெடுத்திருக்கிறார். அப்போ அவன் சொல்றான், கடவுள் கொடுக்க முடியாததை அறிவியல் சொல்லுங்க, என்ன போட்டிருக்கான்? கடவுள் கொடுக்க முடியாததை அறிவியல் கொடுத்து விட்டது அப்படின்னு அந்த பதிவுல அந்த மனிதன் போடுகிறார். ஒரு குறிப்பிட்ட நாட்டில் நடந்த சம்பவம். அப்ப இத மாதிரி நிறைய சம்பவம் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உலகத்துல நிறைய காரியங்கள் நடக்கும்போது நல்ல படித்தவர்கள், நல்ல பைபிள் வாசிச்சவங்க, நல்ல ஜெபம் பண்றவங்க கூட விசுவாசத்தில் தடம் புரள ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கணும்னு ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டார். பிரைஸ் தி லார்ட். மானிட மகன் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது மண்ணுலகில் விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க டீல் பண்ணணும். அல்லேலூயா. அப்ப நீங்க எனக்கு பிரியமானவர்களை பாருங்க, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது பவுல் எவ்வளவு அழகாக எழுதுகிறார் என்றால், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு ஆதாயமான இவை அனைத்தையும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதுகிறேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஆதாயமான அனைத்தையும் நான் எப்படி கருதுறேன்? இழப்பு என கருதுகிறேன். அல்லேலூயா. பவுல் சவுலாக இருக்கும்போது அவர் யாரு? அவர் ஒரு எபிரேயன், கடவுளுடைய கட்டளைக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டவர், கட்டளைக்கு அப்படியே பிரமாணத்தின்படியே வாழ்ந்தவர். இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய ஆதாயமான ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுக்கு வரைக்கும், முன்னகுட்டி வரைக்கும் அவருக்கு கிறிஸ்து என்பது ஒரு மடமையாக தெரிந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு என்ன பண்றாங்க? உள்ள ஒண்ணு, வெளிய நம்பிக்கையாளரா பேசுறாங்க, உள்ள என்ன கிடையாது, விசுவாசமே இல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உலகம் முழுவதும் கடவுள் இயேசு ஆண்டவரை குறித்த அநேக காரியங்கள் பேசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா பவுல் எழுதுறாரு, இந்த உலகத்துல இயேசு என்னை சந்தித்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஆதாயமாக்குவதற்காக அவரை அறிகிற அறிவில் நான் வளர எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் எப்படி கருதுகிறேன்? சொல்லுங்க, எல்லாவற்றையும் எப்படி கருதுறேன்? எனக்கு ஆதாயம்னு எதை நினைச்சனோ அதெல்லாம் என் அறிவு, படிப்பு, மேல் அறிவு என்னெல்லாம் இருக்குதோ, தலக்கணம் எல்லாத்தையும் குப்பை என்று நான் கருதுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. உங்க சுய புத்தியால ஆண்டவரை ஒரு நாள் நீங்க அறிய முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. உங்க சுய அறிவாலையும் உங்க சுய புத்தியாலையும் ஒரு நாளும் கடவுளை அறிந்து கொள்ளவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிகிற அறிவுல நமக்கு முதலாவது இருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நம் தேவன் இரக்கம் உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம் கடவுள் இரக்கமுள்ள கடவுள். கடவுள் நம்முடைய ஆண்டவர், நம் தேவாதி தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் இரக்கமுள்ள கடவுளாக அவர் நம்மோடு வாசம் செய்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் கடவுள்ங்கிறவர் யார் அப்படின்னா, கடவுள் என்ன செய்வார்? தண்டித்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். சின்ன வயசுலேயே கூட நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் வளர்க்கப்படுகிறோம். எப்படி வளர்க்கப்படுறோம்? கடவுள் பொய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு என்ன செஞ்சிருவாரு? அறுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா ஏதாவது ஒன்றா கண்ணை பிடுங்கிருவார். இல்லைன்னா அவ்வளோதான், ரத்தங்கைக்கியே செத்து போயிருவேன். இப்படி ஏதோ கடவுள் பழி வாங்குகிற ஒருவராக மட்டுமே காட்டப்பட்டு விட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
ஆனால் கடவுள் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், இதைத்தான் ஆண்டவர் புனித பௌஸ்தினாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இரக்கம் நிறைந்த கடவுள், என்னுடைய இரக்க மக்களுக்காக பொங்கி ஒவ்வொரு ஆன்மாவுக்காகவும் பொங்கி வழிகிறது என்பதைத்தான் இரக்கத்தின் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பைபிள்ல மோசேக்கு ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தினார். எப்படி தெரியுமா? வாசியுங்கள். தொடக்க நூல் 34ஆம் அதிகாரம், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். விடுதலை பயணம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கம் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு 3 நேரம் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்முடைய கடவுள் யாரு? பரிவும் இரக்கமும் உள்ள இறைவன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் தேவாதி தேவன் இரக்கமும் பரிவும் உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அவருக்கு நம்ம எல்லார் மேலேயும் அவர் ஒரு தயவும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த இரக்கம் மட்டும் இல்லைன்னா நம்ம யார் அவருக்கு முன்னால நிற்கவே சொல்லுங்க முடியவே முடியாது. அவர் நமக்கு இரக்கத்தை காண்பிக்காமல் இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். திருப்பாடல் 25:6. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும், ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? ஆண்டவரே, உமது இரக்கமும் பேரன்பையும் நினைத்தருளும், ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவை. எப்படி இருக்கு? சொல்லுங்க எப்படி இருக்கு? ஏதோ திடீர்னு வரல, திடீர்னு என்ன செய்யல வரல. அது எப்படி இருக்கு? அவர் தொடக்கமும் முடிவும் அவர் இரக்கமுள்ளவர் தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவரை போல நம்மீது இரக்கம் பாராட்ட, இரக்கத்தை காட்ட ஒருவராலும் முடியாது. கை தட்டுங்க பாப்போம். அதனால தான் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது பாருங்கள், சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 73:13வது வசனம். வறியோருக்கும் ஏழைக்கும் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு காமிக்காரு? சொல்லுங்க, யாருக்கு காமிக்காரு? உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, இரக்கம் காட்டுவதற்கு நோ சான்ஸ், இவனுக்கெல்லாம் இரக்கமே காமிக்க கூடாது அப்படின்னு யாரு நினைக்கப்பட்டாலும் அந்த இடத்தில் கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுகிறார். அதனாலதான் யோபு அழகா எழுதுறாரு. வாசித்து பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
12வது வசனம் வாசிங்க. யோபு 10:12 வாசிங்கப்பா. என்னதுமா? வாழ்வையும் இரக்கத்தையும் என்ன பண்ணீரு? எனக்கு வழங்கினீர். என் உயிர் மூச்சை உமது கரிசனை காத்தது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அவர் இழந்து விட்ட பொழுதும் அவருக்கு மிஞ்சினது என்னது சொல்லுங்க? உயிர் இருக்கு. யோபு அந்த இடத்துல ஆண்டவரை பார்க்கிறாரு. என்ன சொல்றாரு? கடவுளே, வாழ்வையும் இரக்கத்தையும் நீர் எனக்கு தந்திருக்கீரு. என் உயிர் மூச்சை உம்முடைய கரிசனை காத்து கொண்டது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பயணிக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம மீது பூரணமாய் வருகிறது. கை தட்டுங்க பாப்போம். உங்க உயிர் மூச்சை காக்கிறவர். நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை எல்லாவற்றிலும், என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் தெய்வத்தினுடைய அந்த கிருபை, அந்த இரக்கம் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க பிரியமானவர்கள், எடுத்து வாசிங்க. இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிப்போம். இணைச்சட்டம் 4:31 வாசிப்போம். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கம் மிகுந்த இறைவன். அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார். உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் இரக்கம் மிகுந்த இறைவன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இரக்கம் மிகுந்த இறைவன். அவர் எப்படிப்பட்டவரா? கைவிடவும் மாட்டாரு, அழிக்கவும் மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த இறைவனுடைய அன்பை, இறைவனுடைய இரக்கத்தை, இறைவனுடைய தயவை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசியுங்கள். 63:9 வசனத்தை பாருங்கள். துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பர் ஆனார். தூதரோ வான தூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களை தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார். பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. துன்பங்கள் அனைத்திலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விடுவித்தார். சொல்லுங்க, எல்லா துன்பத்தில இருந்தும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இங்க இருக்கிற எல்லாருக்கும் துன்பம் வந்திருக்கா? துன்பம் வந்த உடனே என்னம்மா நினைச்ச? துன்பம் வந்தோன்னு மைண்ட் என்ன சொன்னுச்சு? நேராக போகணும், அவ்வளோதான், வாழ்க்கையை முடிச்சிடணும் அப்படின்னு உனக்கு தோணி இருக்கும். அல்லேலூயா. வாழ்றதை விட செத்து போறது நல்லது. எத்தனை ட்ரிப்பு முடிவெடுத்த? நீ யோசித்து பாரு. நீ முடிவெடுத்தபடியெல்லாம் கடவுள் விட்டுருந்தா ஒரு 1000 நேரமா 10,000 நேரமா லட்ச நேரம் செத்து போயிருப்பேன். டெய்லி துன்பம் வந்திருக்கும்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரச்சனை வந்திருக்குமே. அல்லேலூயா. அப்பெல்லாம் நீ எடுத்தபடி உன்னை விட்டுருந்தா என்ன இருக்கும்? உன் கதை என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். என்ன? பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த துன்பத்தின் மத்தியில் கடவுள் உன்னை கைவிடல, உன்னை கைவிடவே இல்லை, உன்னை விட்டு விலகல, உன்னை புறக்கணிக்கல, உன்னை தூக்கி எறியல. அவர் உனக்கு தம் தயவை வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
அதனாலதான் பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க, துன்பங்கள் அனைத்திலும் அவர் தூதரோ வானதூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார். தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார். பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே என் மேல இவ்வளவு பாசம்? எல்லாரும் என்னை கைவிட்ட பொழுது கூட நீர் மட்டும் என்ன செய்யல? கைவிடலையே. சொந்த பந்தமெல்லாம் நீலாம் இருக்கிறத விட சாவுறது நல்லதுன்னு நாக்க பிடிங்கிட்டு 4 கேள்வி கேட்டப்போ நீர் மட்டும் கேட்காம என்ன செய்தாரு? என் பக்கத்திலேயே ஏன் இருக்கீர் அப்படின்னு கேட்டு பாருங்க என்னைக்காவது. அல்லேலூயா. எல்லாரும் நீலாம் ஏன் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உனக்கு வேறு வேலையே இல்லையா, இன்னும் உனக்கு ஒரு பொழப்பா, இப்படிலாம் கேட்டாங்களே. ஆனால் இவ்வளவு மத்தியிலும் நீர் எவ்வளவு என் மேலே அன்பு பாராட்டி நீர் நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் கண்ணீர் மட்டும்தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யார் மறந்த பொழுதும் யார் கைவிட்ட பொழுதும் அவர் மட்டும் நம்மை கைவிடவே இல்லை. கை தட்டுங்கப்பா. எல்லாரும் தூக்கி எறிஞ்சாங்க, அவர் தூக்கி எறியவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்கப்பா. ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் சொல்லுங்க என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க என்ன செய்யல? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இரக்கம் முடியல. சொல்லுங்க என்ன செய்யல? இரக்கம் என்ன செய்யல பிரதர்? உலகத்தில் உங்க மேல இரக்கம் காமிப்பாங்களா? இரக்கம் காமிப்பாங்களா? இரக்கம் காப்பாங்க. இன்னைக்கு நான் ஒரு சம்பவத்தை வாசித்தேன், அது பார்த்த அந்த சம்பவத்தை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மெடிக்கல் உள்ள ஆபீசர் சொல்றாரு, நேசமா உறவை பாசமா வைத்து பயணிக்கக்கூடிய உறவுகள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்துருந்தாங்க. அல்லேலூயா. அதுல மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்த உடனே டாக்டர் சொல்றாரு, இவங்களுக்கு இந்த நோய் இருக்குது, இவங்களை என்ன செய்ய முடியாது, இதுக்கு நீங்க ரொம்ப பணம் செலவழிக்கணும். உடனே அவ்வளவு நேரம் பாசமா நேசமா பேசினவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க, இவங்களை காப்பாற்றி என்ன பண்ண போறோம். கொஞ்ச நாள் ஆகும்போது அதே நோயாளி மோசமா போக போக இவங்க என்ன பண்றாங்களா தெரியுமா? வந்து சொல்றாங்களாம், நாங்கள் இப்படி பார்க்கறது கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு அவங்களே காசு கொடுத்து என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்களுக்கு இருக்கிற ஆக்சிஜனை நிறுத்தி விடுகிறார்கள். டைம் கனெக்ட் பண்ணி பாசம் நேசம் என்று சொன்னவருடைய இரக்கம் கொடூரத்தனமாய் மாறி கொலைபாதகர்களாக மாறி விடுகிறார்கள். இரக்கம் முடிஞ்சிருது, ஆனா ஆண்டவருடைய இரக்கம் உனக்கு இன்னும் முடியல. பைபிள் சொல்லுகிறது, கடவுளே உன்னுடைய இரக்கம் முடிவுறவில்லை, உம்முடைய பேரன்பு தீர்ந்து போகல. என்ன செய்யல? தீர்ந்து போகல. இரக்கம் முடியும்பா. உலகத்தில் உள்ள இரக்கம் எல்லாம் கொஞ்ச காலத்துல காணாம போயிரு. ஐயோன்னு வருவாங்க 4 நாள் 5ஆவது நாள் நீங்க பேரை சொல்லி திரும்ப திரும்ப கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கதவெல்லாம் டோர் லாக், எல்லா கதவையும் அடைச்சிட்டு போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரே ஒரு கதவு திறந்திருக்கும், ஒரே ஒரு கதவு திறந்திருக்கும். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீ பலவீனத்தில் இருந்தாலும், நீ இயலாமையில் இருந்தாலும், நீங்கள் நோயில் இருந்தாலும், நீங்கள் துக்கத்தில் இருந்தாலும், நீங்கள் வருத்தத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரே ஒரு இரக்கம் எப்போதும் காத்திருக்கும். ஆமென். அந்த இரக்கம் என்ன இரக்கம் தெரியுமா?
இரக்கத்தின் ஆண்டவர் இயேசுவின் இதயத்திலிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தீர்ந்து போகாத முடிவுறாத இரக்கம் பேரன்பு ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அதனாலதான் எழுதப்படுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வாசியுங்கள் தயவு செய்து. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். எனவே எல்லாரும் எடுத்துக்கோங்கப்பா, நல்ல கவனி. உன் வாழ்க்கையில நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இயேசு உன்னை அன்பு செய்கிறார். வாசிங்கப்பா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய அரியணை என்ன செய்வோம்? துணிவோடு அணுகி செல்வோம், நெருங்கி வருவோம். ஆண்டவரே, இன்னைக்கு உங்க இரக்கம் மிகுந்த அந்த கரம் எங்க மேல இறங்கி வரணும். ஆண்டவரே, இரக்கம் மிகுந்த கரம் எங்களை தொடணும். ஆண்டவரே, இரக்கம் மிகுந்த கரம் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, இரக்கம் மிகுந்த கரம் என் கண்ணீரை துடைக்க வேண்டும். ஆண்டவரே, இரக்கம் மிகுந்த கரம் எனக்கு தேவையான எல்லா விடுதலையும் தர வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கூப்பிட போகிறோம். 2 கைகளை விரித்துக் கொள்வோம். இயேசுடைய கரத்தை உற்று பாருங்கள். உனக்காய் அந்த கரம் எப்போதும் திறந்து, என் மகளே, என் மகனே, இதோ உனக்காக நான் காத்திருக்கிறேன். இயேசுவின் இருதயத்தை உற்று பாருங்கள். அந்த திரு இதயத்திலிருந்து உங்களுக்காக எப்போதும் வழிந்தோடக்கூடிய ஸ்நேக அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. தெய்வீக சிநேகம், ஆறுதல் அளிக்கிற கடவுள் உங்களையே இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. ஆண்டவரே, உங்க இரக்கம் எங்க மேல இறங்கி வரட்டும் அப்பா. உங்க இரக்கம் எங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. உங்க இரக்கம் எங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. கைகள் தட்டி பாடுவோம். சேர்ந்து நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. அன்பு தருபவரும் நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உணர்ந்து பாடுங்கப்பா. நான் அழுத போதெல்லாம்
என் அருகில் வந்தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுவே 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 சேர்ந்து பாடுவோம். இயேசுவே இயேசுவே நான் அழுத போதெல்லாம் உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உள்ளம் திறந்து நான் அழுத இரக்கத்தின் ஆண்டவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் வல்லமை இறங்கி வருவதாக. நான் அழுத போதெல்லாம் எங்கள் அருகில் இருப்பவரே உங்க கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. என் வாழ்வு வளமடைய அழுத போதெல்லாம் எப்போதும் துணை இருப்பவரே உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் கண்ணீரை துடைக்க என் இரக்கத்தின் ஆண்டவரே நீர் மட்டும் என் மீது இவ்வளவு அன்புள்ளவராய் இருப்பதேனோ. மாறாத அன்பு மறையாத அன்பு நேச அன்பு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரே என் மீது அன்பு கூற என் மீது அன்பு கூற நான் என்ன பாக்கியம் செய்தேன். நான் என்ன பாக்கியம் செய்தேன். நல்லது ஒன்றும் நல்லது ஒன்றும் என்னிடத்தில் இல்லாத பொழுதும் என்னிடத்தில் இல்லாத பொழுதும் நீர் என்னை ஒதுக்காமல் நீர் என்னை ஒதுக்காமல் அன்பு செய்கிறீர். அன்பு செய்கிறீர். ஆமென் ஆமென். அப்ப எனக்கு பிரியமானவர்களே பாருங்கள், நாம் இறை இரக்கத்தின் அந்த அரியணையை துணிவுடன் நாடி செல்வோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வேகமாய் உங்களோடு கூட இறந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை நான் வேகமாய் உங்களுக்கு காண்பித்து உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஒரு தெரிந்த பகுதி, ஆனால் இதிலிருந்து தெரியாத ஒரு ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். உங்களுக்கு தெரிந்த பகுதித்தான், ஆனாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். வாசியுங்கள் தயவு செய்து. ஆதியாகமம் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். கடவுள் தன் சாயலாய் தன்னுடைய பாவனையாய் மனிதனை உண்டாக்கினார். ஆமென். நீங்கள் நான் யாரு? அவருடைய சாயல், அவருடைய பாவனை, அவருடைய உயிர் மூச்சை நம்மீது அவர் ஊதினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கடவுள் தன்னுடைய பாவனையாக தன்னுடைய சாயலாக மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினார். எதுக்கு உண்டாக்கினாரு? அவன் தன்னை போல அவருடைய நேசத்தெல்லாம் வைத்து எல்லா சிநேகத்தை வைத்து மனிதனை ஆண்டவர் உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு காரியம்தான். எதுக்கு தெரியுமா? மனுஷனை உண்டாக்கின நோக்கம் அழகாக சொல்லுகிறது. எனக்கென்று நான் உண்டாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. புகழ்
ஒரு பெற்றோருடைய புகழ் எங்க இருக்கு? பெற்றோருடைய புகழ் எங்க இருக்குது? சொத்துல இல்லை, செல்வத்துல கிடையாது. எதுல இருக்கு? அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு மகனும் மகளும் வாழ்கிற வாழ்க்கை தான் அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன கொண்டு வருது? புகழை கொண்டு வருது. பெற்றாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை என்ன செய்யணும்? பெக்கணுங்க. இருந்தாலும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பையனை என்ன செய்யணும்? பெக்கணுங்க சொல்லுவாங்களா? அதுதான் அந்த அப்பா அம்மாவுக்கு புகழ்ச்சி. கடவுள் இந்த உலகத்தில் மனிதனை தன் சாயலாய் தன் பாவனையாக படைத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பாருங்க, மனிதன் பாவம் செய்தான். நமக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும். நல்ல பாவம் செய்தான், தவறு செய்துட்டான். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல கடவுளுடைய இரக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 3 காரியம் ஆதாம்கிட்ட இருந்து எனக்காக உங்களுக்காக ஆண்டவர் காண்பிக்கிற இந்த பகுதியை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். கவனியுங்கள். ஆதாமும் ஏவாளும் கடவுளோடு உலாவினார்கள். அப்படிதானே? சொல்லுங்க, உலாவுனாங்களா? ஆண்டவரோடு உலாவுனாங்க, ஆண்டவரோட பேசினாங்க. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் உலகமே யார் தான்? சொல்லுங்க. உலகமே எல்லாமே யார் தான்? கடவுள் தான். கடவுள் தான் எல்லாம். இந்த உலகத்தில் என்ன காரியம் இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவர்கள் சார்ந்து இருந்தது கடவுளை சார்ந்து இருந்தார்கள். அல்லேலூயா. கடவுளுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு மாபெரும் பந்தம், நெருக்கமான ஒரு உறவு, யாருமே பிரிக்க முடியாத ஒரு உறவு அங்கே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, வழக்கம் போல கடவுளும் ஆதாமும் ஏவாள் 3 பேரும் ஆண்டவரை சந்திக்கிற அந்த ஒரு அழகான காரியம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் மென்காற்று வீசிய பொழுது ஆண்டவர் வருகிறார், உலாவுகிறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வர்றார். அல்லேலூயா. ஆண்டவர் வருகிற அந்த சப்தத்தை கேட்டவுடன் பைபிள் சொல்லுகிறது, ஆதாமும் ஏவாளும் விலகி ஓடினார்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன செஞ்சாங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? விலகி ஓடினார்கள், ஒளிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க. இந்த இடத்தில் நீங்கள் கடவுளுடைய இரக்கத்தை கவனிக்க வேண்டும். அர்த்தம் என்ன தெரியுமா? கடவுள் மனிதனோடு பேசினார். ஒளிந்து கொண்ட மனிதன், கடவுளை விட்டு விலகி போன மனிதன். கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 10 கட்டளை கொடுக்கல, ஒரே ஒரு கட்டளை தான். நிறைய கட்டளை கொடுக்கல. நமக்கு இருக்கிற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது. ஒரே ஒரு கட்டளை தான் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த கட்டளையை சிநேகமாய் தான் உருவாக்கின மனிதன் மீறின பொழுதும் கடவுள் முகத்தை திருப்பிக் கொண்டு போகவில்லை. புரியுதா? நல்லா கவனிக்கீங்களா? கடவுள் முகத்தை திருப்பிக் கொண்டு போகல. இப்ப நீங்க லேசா கொஞ்சம் எடுத்து பாருங்க. இங்க இருக்கிற நீங்க சில நேரங்களில் நாங்க இந்த ஊழிய அனுபவத்தில் சொல்ல முடியும். ஒரு கணவன் மனைவி 15 ஆண்டுகள் ஒரே வீட்டில் பேசாம இருக்காங்க. எத்தனை வருஷம்? 15 ஆண்டுகளாக ஒரு கணவன் மனைவி ஒரே வீட்டில் தான் வாழ்றாங்க. ஆனா யாரும் 2 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, பேசிக்கிடவே மாட்டாங்க. ஆனா ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. என்ன காரணம்? என் மனைவி பேசின அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல, இனிமே அவட்ட நான் நினைச்ச மாட்டேன், பேசவே மாட்டேன். உறவை நிறுத்தி விட்டார். சில வீடுகளுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சில மகள்கள் சொல்லுவாங்க, என் கூட பிறந்தவளோட நான் நினைச்ச மாட்டேன், பேச மாட்டேன், இத்தனை வருஷம் ஆயிட்டு. அப்ப நமக்கு ஒரு காரியத்தை ஒருவர் தவறாக செய்துவிட்டால், நமக்கு ஒரு காரியம் பிடிக்காதவர்களாக ஒருவர் நடந்து கொண்டால், நாம் அவர்களோடு உள்ள தொடர்பை என்ன செஞ்சிருவோம்? சொல்லுங்க, துண்டித்து விடுவோம். புரியுதா? புரியல உங்களுக்கு? நம்ம அவங்களை தேடி போவோமா?
தேடி போவீங்களா? அவ்வளவு நல்லவங்களா நாம? உடனே என்ன பண்ணுவோம்? நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் இப்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு விட்டது. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா என்னது? என்ன செஞ்சிருவோம்? பிளாக் பண்ணிடுவோம். அந்த நம்பர் என்ன பண்ணிடுவோம்? இதுக்கு மேல அவங்ககிட்ட நமக்கு எந்த தொடர்பும் ஒட்டு வேண்டாம், உறவு வேண்டாம், வெட்டிக்கோ. ஏன்னா அவங்க எனக்கு பிடிக்காம நடந்துக்கிட்டாங்க, அவங்க என் சப்ஜெக்ட்லயே இல்லை, நான் அவங்கள மொழியிட்டேன் அப்படின்னு பெற்றோர்கள் சொன்னதும் உண்டு, கணவன் மனைவி சொன்னது உண்டு, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொன்னது உண்டு, உறவுகள் சொன்னது உண்டு, நண்பர்கள் சொன்னது உண்டு. எல்லா கேட்டகரியும் இருக்கு இந்த உலகத்தில். நீங்க நல்லா கவனிக்கணும். உங்கள் விருப்பத்திற்கு உங்களோடு இருக்கிறவர்கள் ஒத்து போகாத பொழுது நீங்கள் முறித்துக் கொள்கிறீர்கள், முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறீர்கள், அவர்களை விட்டு விலகி போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் பைபிள்ல 2 காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், அப்பதான் இந்த பகுதி உங்களுக்கு புரியும். கடவுள் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்றால் வாசியுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க எடுத்துக்கோங்க, வாசித்து பாருங்க. சாமுவேல் தாம் இறக்கும் நாள் வரை சவுலை மீண்டும் பார்க்கவில்லை, ஆனால் அவர் சவுலுக்காக துக்கம் கொண்டாடினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? சவுலை மீண்டும் பார்க்கவில்லை. சிஸ்டர், பிரதர், கவனி. சவுலை ராஜாவாக்கினதே இந்த சாமுவேல் இறைவாக்கினர் தான். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் இறைவாக்கினர் தான் கடவுள் ஆண்டவருடைய வார்த்தையை சவுலுக்கு சொல்லி சவுலை இஸ்ரவேலுடைய முதல் அரசனாக மாற்றினார். ஆனா அந்த சவுல் தான் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் ஏட்டிக்கு போட்டி செய்கிறவனா இருந்த உடனே சாமுவேல் என்ன செஞ்சார் தெரியுமா? சாகுற வரை அவன் மூஞ்சில என்ன செய்யல? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இனிமைய மூஞ்சில முழிக்காத. இனிமைய மூஞ்சில நினைக்க கூடாது, முழிக்க கூடாது. சாமுவேல் சவுலை சந்திக்கல, பார்க்கவில்லை. இன்னைக்கு நம்ம கூட பல பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஒரு சின்ன தப்பு இன்னைக்கு தூக்கி சுமந்துக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு வர நம்ம பழைய காரியங்களை நினைச்சுக்கிட்டே தான் உட்கார்ந்து இருப்போம். ஆனா நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? இரக்கத்தின் ஆண்டவரே வருவாரா? வருவாரா? யோசித்து பாருங்க. மெமரி எங்க இருக்குது? என்னைக்கோ நடந்த சம்பவங்கள். இனிமே பேச மாட்டேன், இனிமே நிற்க மாட்டேன், இனிமே பழக மாட்டேன், இனிமே அந்த வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன். சரி, இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். அப்சலோம் அம்னோனுடன் நல்லதோ தீயதோ ஒன்றும் பேசவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்சலோம் அம்னோன் யாரு? அண்ணன் தம்பி தான், தாவீதோட மகன்கள் தான். ஆனா ஒருவன் ஒருவனுக்கு விரோதமா, ஒருவன் ஒருவனுக்கு பிடிக்காததை செய்த பொழுது அங்க 2 பேருக்கு இடையில உறவே இல்லை, கொலைபாதகத்துக்கு போய்விட்டார்கள். பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு பயணித்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளுடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை, கடவுளுடைய இரக்கம் முடிவுறவில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆதாம் பாவம் செஞ்ச உடனே, ஏவாள் பாவம் செஞ்ச உடனே கடவுள் என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லுங்க.
அந்த திசையே வந்திருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஓடி ஒளிந்தாலும் ஒளிந்தவர்களை தேடி கடவுள் வந்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கடவுள் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்றால், இறைவன் ஆதாமையும் ஏவாளையும் தேடி வருகிறார். ஆண்டவர் தேடி வர்றாரு. ஆண்டவர் அவனோடு தொடர்ந்து பேசுகிறார். என்ன செய்யறாரு? இங்க இருக்கிற நீங்க, இங்க இருக்கிற கூட ஆதாம் ஏவாளை சொல்லிட்டு போயிடக்கூடாது. இங்க இருக்கிற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க தங்கச்சி ஒரு தப்பு பண்ணும் பொழுது, நீங்க ஒரு தவறை செய்துக்கிட்டு நீங்க மறைஞ்சு போய் கிடக்கும்போது, ஒளிஞ்சிக்கிட்டு கிடக்கும்போது, வெளியே வராம கிடக்கும்போது உங்களுக்குள்ள இருந்து ஒரு சப்தம் ஒலிக்கும். ஒலிக்குமா? கடவுள் பேசுவாரா? உன்ட்ட பேசுவாரா? என் ஆண்டவர் நிறைய பேசியிருக்காரா, உன்ட்ட பேசியிருக்காரான்னு செக் பண்ணிப்பாரு. ஆண்டவர் பேசினாரு. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா 6:5 அந்த 6வது வசனத்தை படிங்க. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. தொடக்க நூல் 4:6 வாசியுங்கள். ஆகவே ஆண்டவர் காயினிடம், ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடி இருக்கிறது. வாடி இருக்குதுப்பா. யார் கேட்டா? காயினோட முகம் எப்படி இருக்கு? வாடி இருக்கு. காயினோட இருதயம் எப்படி இருக்குது? கோபத்தினால எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் காயினை தேடி வந்தார், ஆதாமை தேடி வந்தார். சகோதரனே, சகோதரியே, நாம் எப்பேற்பட்ட பாவிகளாய் இருந்தாலும், நாம் எப்பேற்பட்ட அக்கிரமம் நிறைந்தவர்களாக இருந்தாலும், கடவுள் நம்மை தேடுகிறார். நம்மை தேடுகிறார். தேடுகிறார். சினமுற்றிருந்த காயினை ஆண்டவர் தேடி வந்தார். தேடி வந்தாரா? அவனுக்கு வான் பண்றாரு. உன் முகம் வாடி இருக்கு, சினமுற்று இருக்கிறாய். ஆனா அதே காயின் சொந்த சகோதரனை கொலை செய்த பொழுதும் காயின் கடவுளை தேடி போனா, கடவுள் காயினை தேடி வந்தாரா? கடவுள் காயினை தேடி வந்தார். என்னப்பா உன்னுடைய சகோதரன் எங்க? உன்னுடைய சகோதரன் எங்கே? ஆண்டவர் ஆத்துமாக்களை தேடுகிறார். அல்லேலூயா. இந்த கேடு கட்டு போ, அழிஞ்சி போ என்று அவர் விடவில்லை. குற்றம் செய்த பின்பும் தவறு செய்த பின்பும் அவனை அழித்து விட வேண்டும் என்று நினைக்காமல் அவனுக்கு தயவு காட்டும்படி இருப்பதுதான் இந்த இரக்கம் நிறைந்த இருதயம். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமுக்கு தம் இரக்கத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம்முடைய இதயத்தின் சிநேகத்தை ஆதாமுக்கு வெளிப்படுத்தினார். தேடி வந்து ஒளிந்து மறைந்து கிடந்தவனோடு ஆண்டவர் பேசுகிறார். இன்று இந்த நாளில் கடவுள் உன்னோடும் பேசுகிறாய். நீ எங்க இருக்கிறாய்? நீ ஒளிந்து வாழ்கிறாயா? மறைந்து வாழ்கிறாயா? கடவுளை விட்டு தூரமாய் விலகி போய் வாழ்கிறாயா? ஆண்டவர் உன் இதயத்திற்காக பேராவலோடு ஏங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. ஆதாமுக்கு கடவுள் தன்னுடைய இருதயத்தின் சிநேகத்தை, இரக்கத்தை வெளிப்படுத்தினார். ஆமென். இன்றும் வழி தவறுகிற நம்மை மீண்டும் மீண்டும் கடவுள் என்ன செய்யறாரு? தேடி வர்றாரு. உன்ட பேசுறாரு. பேசுறாரா? கோபப்பட்டுட்டோம், சண்டை போட்டுட்டோம், மீண்டும் பாவத்தில் விழுந்துட்டோம். அந்த இடத்தில் கடவுள் தேடி வர்றாரு. ஏப்பா விழுந்த? ஏமா நீ விழுந்த? எழுந்துரு, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி உன்னை தூக்கி எடுக்க ஒரு சிநேகமிக்க இருதயம் தம்முடைய இரக்கத்தின் அன்பால்
நம்மை மூடிக்கொண்டே இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் எடுத்து வாசியுங்கள். திருப்பாடல் 103ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீர்கள் என்றால் 8வது வசனம், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர், அவர் எப்போதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆதாமை தேடி வந்தவர் அத்திமரத்திற்குள் ஒளிந்து கிடந்தவனையும் தேடி வந்தார். எத்தனை பேர் புரியுதா உங்களுக்கு? ஆதாமை தேடி வந்தவர் அத்திமரத்தில் ஒளிந்திருந்தவனையும் தேடி வந்தார். யாரு? சக்கேயு. ஆதாம் ஒளிந்து கிடந்தார், ஆண்டவர் தேடி வந்து பேசினார். சக்கேயு ஒளிந்து கொண்டிருந்தான். அந்த சக்கேயுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்பா உன் வீட்டுக்கு வரட்டா? உன் இருதயத்தில் இடம் கொடுப்பியா? உன் வாழ்க்கையில் இடம் கொடுப்பியா? நான் உன்னோடு கூட தங்கணும்னு ஆண்டவர் தம் இதயத்தின் அன்பை வெளிப்படுத்தினார். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் எந்த பாவத்தில் விழுந்து கிடந்தாலும், நீங்கள் அவரை விட்டு விலகி போனாலும், நீங்கள் அவரை விட்டு ஓடி போனாலும், நீங்கள் உங்களை அவரிடமிருந்து மறைத்து கொண்டாலும், அவர் தம் முகத்தை மறைக்காமல் உங்களுக்காக ஏக்கத்தோடு உங்களுக்காக உங்களை வாஞ்சித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இரக்கம் பெரியது. ஆமென். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். பிரைஸ் தி லார்ட். கை தட்டி பாடுங்க. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும், அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும். கைகளை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராக இயேசுவே, என்னுடைய எல்லா பாவங்களையும், எல்லா பாவங்களையும், என்னுடைய அக்கிரமங்களையும், என் அக்கிரமங்களையும் கண்டும் கண்டும் பார்த்தும் விலகிச் செல்லாமல் தேடி வந்து என்னை மீட்டெடுக்கிற என் தெய்வமே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது என் பிரியமானவர்களே, பாருங்கள், தயவு செய்து கடவுள் தம் இரக்கத்தை ஆதாமுக்கு வெளிப்படுத்தினது என்ன தெரியுமா? வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம், தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய இந்த பகுதியை
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆமென். கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லுங்க. அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க 21வது வசனம், தொடக்க நூல் 3:21. ஆண்டவராய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார். ஆமென். முதலாவது, தன்னை விட்டு விலகி போன மனிதனை கடவுள் தேடி வந்தார். சொல்லுங்க பாப்போம், இது இரக்கமா இல்லையா? என்னப்பா சொல்லுப்பா, இரக்கம் இருக்கா? போனா போது அப்படின்ட்டு அவர் என்ன செய்யல, விடல. இல்லைன்னா இது இல்லைன்னா இன்னொன்னு விடல, இல்லைன்னா இதை அழிச்சிட்டு புதுசா ஒன்று செய்வோன்னு அவர் முடிவெடுக்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? ரெண்டாவது பாருங்கள், தேவன் மனுஷனுக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? அவன் என்ன பண்ணான்? பாவம் செஞ்ச உடனே அவன், நல்ல கவனி, பாவம் செய்வதற்கு முன்பு அவர்கள் எப்படி இருந்தார்கள்? கோட், சாமுந்திரிகா பட்டு இதெல்லாம் போட்டிருந்தாங்க, அப்படித்தானே? ஜீன்ஸ் போட்டிருந்தாங்களா? ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். எதுவுமே இல்லை. ஆனா எதுவுமே இல்லை, ஆனா அவர்களுக்கு அது எந்த விதமான பாகுபாடும் எந்த வித்தியாசமும் தெரியல. ஏன்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்தை தான் நீங்க நல்லா கவனிக்கணும். மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. சாத்தான் ஏவாளிடத்திலே ஒரு வார்த்தை சொன்னான். நல்லா புரிஞ்சுக்கோயா, உனக்கு புரியணும். பாவத்தோட விளைவு என்னங்கிறது உனக்கு தெரியணும். வாசிப்பாரு 3ஆம் அதிகாரம், வாசியுங்கள் 4வது 5வது வசனத்தை பாருங்க. நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது எனக்கு கடவுளுக்கு தெரியும். எது திறக்குமா? கண்ணு திறக்கும். கண்ணு திறந்துச்சா? அவர்களுக்கு கண் திறந்திருந்தது. ஆட்டை பார்த்தான், மாட்டை பார்த்தான், சிங்கத்தை பார்த்தான், எல்லாத்தையும் பார்த்தான், கடவுளோடு உலாவினா. அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல, சந்தோஷமா இருந்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. உங்க முன்னால நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க முன்னால இப்படி தடவி பாருங்க. இப்படி தடவி பாரு. என்ன இருக்கு? சொல்லுப்பா பிரதர், தடவி பார்த்தீங்களா? ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. என்ன? ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இருக்கீங்களா? நீங்க ஒண்ணுமே இல்லை, ஆனா இருக்கு. உங்க முன்னால நிறைய இருக்குது. என் முன்னால நிறைய இருக்குது, ஒன்றும் தெரியல. நீங்க பாருங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுங்க. என்ன பிஸ்கட் நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? ஒரு வடை எடுங்க, நல்லா இருக்குதா? லபக் லபக்குன்னு சாப்பிட்றோம், அப்படிதானே? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அதே ஏதோ ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அப்படியே நெளிஞ்சுக்குன்னே இருக்கும். தெரியுமா? இங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு தோல்? சே, அப்படி சுண்டுனா என்ன வரும்? ரத்தம் வரும். என்ன அழகான பொண்ணு, என்ன அழகான பையன், கிளாமரா இருக்கீங்க பிரதர், பார்க்க அழகா இருக்கிறாரு, என்னம்மா? ஆனா உன் முன்னால அழகா தெரியுது, இல்லை உன் முன்னால ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு முன்னால என்னது? மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா, இப்போ பல கருவிகள் இருக்கு பார்த்தீங்களா, நுண் கருவிகள், அதை வைத்து பார்த்தா இந்த இடத்துல என்ன இருக்கும்? எக்கச்சக்கமான கிருமிகள் இருக்கிறது. நம்ம தும்புறோம், நான் பேசுறேன், இப்போ இதில் எத்தனையோ விதமான கிருமிகள், எத்தனையோ காரியங்கள் இங்கே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தை நீங்கள் என்னெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் வச்சு உத்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே சாப்பிடவே முடியாது. ஏன்? சாப்பிட்டுட்டு போய்க்கினே இருக்கோம், தட்டை கழுவிக்கிட்டே இருக்கிறோம், அப்படியே போகுது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஆதாமை ஏவாளையும் கடவுள் மூடி இருந்தார்.
கடவுள் என்ன செஞ்சாரு? தம் சிநேகத்தினால் அவர்களை மூடியிருந்தார். அதனால அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் சொல்லுங்க தெரியல, எந்த டிஃபரெண்ட்டுமே தெரியல, எந்த வித்தியாசமும் தெரியல, எந்த பாகுபாடும் இல்லை, எந்த விதத்தில் அவர்கள். ஆனால் என்னைக்கு பாவம் செய்தார்களோ அப்பொழுது அவர்களுடைய பாவ கண்கள் திறக்கப்பட்டது. என்ன கண் திறக்கப்பட்டது? பாவ கண்கள் திறக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பாவ கண்ணு திறந்த உடனே ஏவாள் எப்படி இருந்தா? பாவ கண் திறக்கப்பட்ட உடனே ஆதாம் எப்படி இருந்தாரு? ரெண்டு பேரை பார்த்த உடனே ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? ஓடி போய் ஒளிஞ்சாங்க. கடவுள் வந்து ஒன்று சொன்னாங்க, நாங்கள் நிர்வாணிகளாய் இருப்பதனால் ஓடி ஒளிந்து கொண்டோம். ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாரு, நீ நிர்வாணமா இருக்கன்னு யார் உனக்கு சொன்னா? அப்ப புரிந்து கொள், சாத்தான் நம்மை அவமானப்படுத்துவதில் அக்கறை உள்ளவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னக்கூட்டி, ஒரு குற்றம் செய்யறதுக்கு முன்னக்கூட்டி அந்த தவறும் குற்றமும் தில்லா தெரியும். என்னது? தில், அது தைரியம். ஆனா அதே தப்ப செஞ்சதுக்கு அப்புறம், லவ் பண்ணதுக்கு அப்புறம், அது வில்லங்கமா முடிஞ்சதுக்கு அப்புறம், முடிகிற வரை என்ன சொல்லுவோம்? இது என் உரிமை, இது தில்லு, என்னெல்லாமோ பேசுவோம். ஆனா தப்பு நடந்ததுக்கு அப்புறம், வாழ்க்கை சிக்கலான போனதுக்கு அப்புறம், முழு பிரச்சனையும் தூக்கிட்டு எப்படிதாம்மா நிந்தையும் அவமானமும் நிறைந்தவனாக நாம் நிற்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆதாமும் ஏவாளும் சொன்ன வார்த்தை என்ன? ஆதாம் சொன்னது என்னது? நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம், ஆடை இல்லாமல். ஆனா ஆடை இல்லாமல் இருப்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அது நிந்தையையும் அவமானத்தையும் குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நிந்தையையும் அவமானத்தையும் குறிக்கிறது. ஆனா ஆண்டவர் பரவாயில்ல, சொல்லுவாங்க பாத்தீங்களா, என் பேச்ச கேட்காத நாய்க்கு இதுவும் வேணும். பேச மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு கையை பிடிச்சி இழுத்தா கையை உதறி விட்டுட்டு போனால, அவளுக்கு இதுவும் வேணும். இப்படி சொன்ன அம்மாக்களை நான் காமிக்க உனக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த இது இன்னும் படும், இதுக்கு மேலையும் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க, சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? எனக்கு விரோதமா தான் பாவம் செஞ்சுட்டேன், ஓடி ஒளிஞ்சிட்ட, இலையை எடுத்து எரிஞ்சிட்ட, இடுப்புல கட்டிக்கிட்டு இருக்க, கவா, நீ அவமானமா வாழ்ந்துடக்கூடாதியா, நீ நிந்தையா வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி தேவன் முதலாவது அங்கே ஒரு பலியை ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு தோலாடையை உடுத்தினார். தனக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுதும் அந்த இருதயம் எப்படி இருக்கு? நீ எனக்கு விரோதமா இருந்தது, உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும்னு நினைச்சல, சொல்லல. அந்த இருதயம் உன்னைய இப்படியே விட்டுட்டு போற, நீ கேடு கட்டு போன்னு போல. அந்த இருதயம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவர்களுக்கு அவமானத்தை நீக்கிய இரக்கமாக அது இருந்தது. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பிசாசு எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்கள்ல அவமானங்களை கொண்டு வருவான். ஆமென். நீங்க லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசியுங்கள். படிக்கிறீங்களா? அதற்கு அவர், கள்வர் கையில் அகப்பட்டார்,
அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏதோ உரிஞ்சிட்டாங்க. ஆடையை உரிவது என்பதனுடைய அடையாளம் என்னது? அவமானம், நிந்தை, எல்லாவற்றையும் இழந்து போவதனுடைய அடையாளம். பிரைஸ் தி லார்ட். நீங்க அதே மாதிரி படிச்சுக்கோங்க. மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுடைய கல்லறையில் அவன் இருந்த மனிதன் எப்படி இருந்தான்? ஆடையின்றி இருந்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, நாங்கள் அன்னைக்கு நானும் ஃபாதரும் ஒரு வீட்டுக்கு போகிறோம். அப்போ வீடு சந்திச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். ஒரு அம்மா கூப்பிடுது எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. உள்ளே போனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கணவர் ஒட்டு துணி இல்லாமல் கிடக்காரு. ஒரு ட்ரெஸ் கிடையாது. குடிச்சிட்டு பாதி போதையில் பார்த்தோன்னே டபக்குன்னு எந்திரிச்சு நிற்காரு. அப்புறம் என்ன செய்ய? அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கு. பாருங்க சாமி, என் நிலைமையை பாருங்க. பிசாசு உன்னை, சாத்தானுடைய வேலை என்ன? அவமான சின்னம். யாருமே அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்? இவன் எப்போ எப்படி கிடப்பானே தெரியாது. இன்னைக்கு நிறைய குடிகாரன் வீட்டில் அப்பா அப்படி தான் கிடக்கான். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. ஆடையின்றி கிடந்தான். ஆனால் அதே மனிதனுக்குள்ள பிசாசு போன உடனே அவன் ஆடை உடுத்தி அறிவு தெளிந்திருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். லூக்கா 15 போய் பாரு. இளையகுமாரன் பன்றி மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். எப்படி இருந்தான்? நல்ல கோட், ஷூ, டை எல்லாம் கட்டி பண்ணி மேய்ச்சான். அப்படியா? சொல்லுங்க. இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் எப்படி இருந்திருப்பான்? எல்லாம் அப்பா கிட்ட இருந்ததெல்லாம் போயிட்டு உருவமே மாறிட்டு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் கூட சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய அந்த பேரன்பை விட்டு நம்ம விலக்கி இறைவனுடைய பிரசன்னத்தை இழக்கும்படி செய்திருந்தால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆடை உடுத்தி மகிழ்வேன். எப்படி தெரியுமா? கல்வாரி சிலுவையில் இயேசு தன் ஆடையை இழந்தார். நீ பார்க்குற சிலுவையில் இயேசுக்கு என்ன இருக்கு? இடுப்பில் ஒரு துண்டு இருக்கு. ஆனால் அந்த துண்டு கூட அவருக்கு இல்லை. அந்த ஆடை உரியப்பட்டது. மனித ரூபம் அவரிடத்தில் இல்லை. உங்களை என்னையும் உடுத்தும்படி அவர் தன்னை வெறுமையாக்கினார். ஆதாமே, விலகி போனேப்பா, உன்னை தேடி வந்த அந்த இரக்கம். ஆதாமே, நிர்வாணின்னு சொல்றியே, உனக்காக தன்னையே கையளித்து உனக்கு ஒரு ஆடையை உடுத்தின அந்த கடவுளுடைய இரக்கம் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது. வாசியுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடையை அவர் எனக்கு உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அர்த்தம் என்ன தெரியுமா? மீட்பு, ரட்சிப்பின் ஆடையை கடவுள் நமக்கு உடுத்தினார். கைத்தட்டு பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் தேடி வருகிறது. இரண்டாவது அவருடைய இரக்கம் என்ன செய்கிறது? நம்முடைய அவமானத்தை நீக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது என்ன தெரியுமாங்க செய்யுது? தொடக்க நூல் 23ஆம் அதிகாரம் வாசியுங்கள். 22வது வசனம். ஆண்டவராகிய கடவுள் மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவன் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக
வாழ்வின் மரத்திலிருந்து பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார். ஆண்டவராகிய கடவுள் அவனை உருவாக்கப்பட்ட அந்த மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது, கடவுளுடைய இரக்கத்தின் இருதயம் எப்படி இருக்குன்னா, மனிதனை மீட்கும்படி பாதை ஒன்றை அவர் அமைத்து கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல அவனோட பாவம் செய்த பொழுது அவனை தேடி வந்து பேசின கடவுள், அவன் இழந்து போனதை, அவன் நிர்வாணி என்று சொல்லப்பட்ட இடத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? அவமானத்தை நீக்கும்படி மூடினார். மூன்றாவது, அவன் மீண்டும் தவறிவிடக் கூடாது என்று அவனுக்கு மீட்பின் வழியை ஆயத்தப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இதோ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், சாத்தானை பார்த்து சொல்லும்போது, பாம்பை பார்த்து சொல்லும்போது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த இரக்கம் நிறைந்த இருதயம் நமக்கான நல்வாழ்வின் திட்டங்களை அமைக்கிறது. எரேமியா 29:11 சொல்கிறது, ஏனெனில் நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியுமென்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு தருவதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. அதாமே, என் இருதயம் உனக்காக காத்திருக்குப்பா, இந்த இருதயம் உனக்காக இன்னும் பற்றி எரிகிறதுப்பா. எப்படி? நீ அழிந்து போகக்கூடாது, உன்னை தேடி வந்து மீண்டும் மீண்டும் உன்னோடு உரையாடுகிற ஒரு கடவுள். நீ நிர்வாணின்னு சொன்னாலும் உனக்கு ஒரு ஆடை உடுத்தி உன்னை மீட்கிற கடவுள். மூன்றாவது, நீ இந்த உலகத்தில் எழும்பி பிரகாசிக்க உனக்கான மீட்பின் பாதையை திறக்கிற கடவுள். அல்லேலூயா. அந்த இருதயத்தை, அந்த இரக்கம் நிறைந்த அரியணைய நீங்கள் நானும் எப்போதும் நம்பி இருப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை யாராவது பாவத்தில் வழி விலகி போன அன்பு நண்பனே, ஐயோ இந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கிறியா? கடவுள் உன்னோடு பேசுகிறார், ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அவமானப்பட்டு எல்லாவற்றிலும் நான் ஒரு பரிதாபமான மனிதனா இருக்கிறேங்கிறியா? உன்னை உடுத்தி உனக்கு ஒரு மீட்பை கொடுக்கிற கடவுள் உனக்காக காத்திருக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் தவறி விடுவேன்னு பயமா இருக்கியா? பயப்படாத, உனக்கு வாழ்வளிக்கும் வழியை காண்பிக்க கடவுள் காத்திருக்கிறார். முடிவெடுங்கள். ஆண்டவரே, உங்க இரக்கம் மிகுந்த அரியணையை தேடி வருகிறேன். உங்க திரு இருதயத்தை நோக்கி, உங்க இரக்கம் நிறைந்த இருதயத்தை நோக்கி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, என் மீது இரக்கமையும் என்று சொல்லி அவருடைய இரக்கத்துக்காய் மன்றாட போகிறோம். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.